இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 10ல 8 ஆண்கள் ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது என்ன? இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு எதனாலன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பிளட் ப்ரெஷர். ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக பிளட் ப்ரெஷர் இருக்கிறதுனால, ரெண்டாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, உடல் பருமனா இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் வந்து என்லார்ஜ் ஆகும். ஸோ இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு? இதோட பெனிஃபிட்ஸ் என்ன? ஆக்சுவலாக இந்த படத்தில் நம்ம பார்க்கலாம். இதுதான் இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற இந்த பகுதி. இந்த ப்ராஸ்டேட் பகுதி இதில் இருக்கக்கூடிய அந்த லிக்விட் இதுதான் இந்த விரைகள்லேருந்து உருவாக்கக்கூடிய செமன். இதுவும் இந்த விந்தணுக்கள், இது ரெண்டுமே இந்த விந்தணுக்கள் இங்கேருந்து உருவாக்கக்கூடிய லிக்விட் இது எல்லாமே சேர்ந்து தான் ஆண்களுக்கு முக்கியமாக ஸ்பெர்ம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான ஒரு காரணம். இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதான் சிறுநீர் பை, யூரினரி பிளாடர். இதுலேருந்து வரக்கூடிய இதான் யுரித்ரா. ஸோ ஆண்களுக்கு இந்த யுரித்ரா பெருசா இருக்கும், பெண்களுக்கு இந்த யுரித்ரா ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். இந்த யுரித்ரா சுத்தி இருக்கக்கூடிய இந்த பகுதி இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட். இந்த 2 பகுதி இதுக்கு பேர் தான் ப்ராஸ்டேட். ஸோ இதான் யூரின் போகக்கூடிய குழாய். இதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதி இந்த ப்ராஸ்டேட். உடல் பருமனால, சர்க்கரை நோயினால, பிபினால என்ன ஆகும்னா, இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிற இந்த பகுதி வந்து பெருசாயிடும். ஸோ இந்த ப்ராஸ்டேட் பகுதி பெருசாகும் போது என்ன ஆகுது? நடுவில் தான் யூரின் போகக்கூடிய குழாய் இருக்கு. இந்த யூரின் போகக்கூடிய குழாயை வந்து அப்படியே அழுத்திடும். அழுத்தத்தினால யூரின் போக முடியாது. ஒன்று யூரின் வந்து சொட்டு சொட்டா வரும். இல்லை யூரின் வந்து ஸ்டார்ட் பண்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லை அடிக்கடி யூரின் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா பிளாடர் வந்து கம்ப்ளீட்டா எம்டி ஆகாது. அப்ப நினைச்சு நேரலாம். இப்ப டிராவல் பண்ணோம் அப்படின்னாலும் பயப்படுவாங்க. ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் யூரின் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தெரியாது. யூரின் அடக்கவும் முடியாது. யூரின் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ பொதுவா இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, உடல் பருமன் இருக்கிறவங்க, ஒரு சோம்பேறித்தனமா வாழ்க்கையை வந்து வாழறவங்க, ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் ப்ராஸ்டேட் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். ஸோ ப்ராஸ்டேட் கேர்ல ஒரு 8 விதமான மூலிகைகள் இருக்கு. புனர்னவா, வருண், சதாவரி, கஞ்சனார், ஷிலாஜித்து, கோக்ஷுரா, அபராஜிதா அண்ட் சுப்பாரி. இந்த 8 விதமான மூலிகைகள் இந்த ப்ராஸ்டேட்டோட என்லார்ஜ்மெண்ட்டை குறைக்கக்கூடியது. அந்த வீக்கத்தை குறைக்கும். ஸோ வீக்கம் குறைஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யூரினோட ஃப்ளோ வந்து நார்மல் ஆகும். யூரின் போகிறதுல சிரமங்கள் இருக்காது. யூரின் போக ஸ்டார்ட் பண்ணுறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ ப்ராஸ்டேட் கேர் இதுவுமே 60 கேப்சூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால டெய்லி 2 கேப்சூல் சாப்பிட்ட பிறகு எடுத்துகிட்டு வர்றோம்.